பிளட்ல கிரியேட்டினோட நார்மல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேலுக்கு 0.6ல இருந்து 1.2 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். அதே மாதிரி ஃபீமேலுக்கு 0.5ல இருந்து 1.1 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். இது சில நேரம் நமக்கு வந்து ஹையா இருந்தது. இந்த 1.1யும் தாண்டி இருந்தது அப்படின்னா, நமக்கு கிட்னி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு ரீசன்னால இருக்கலாம். ரொம்ப காலமா நீங்க வந்து டயபெட்டிக் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஒரு 10 வருஷமா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கல்லீரல் தான் ஃபுல்லாவே டைஜஸ்ட் பண்றது. நம்ம என்ன மாத்திரை போட்டாலுமே, நம்ம வயிறு பகுதிக்கு போயிட்டு அடுத்து வந்து டைஜஷன் ஃபுல்லாவே நம்ம கல்லீரல் தான் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ணி வர்ற மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ பிளட்ல வந்து கலக்கும். ஸோ இந்த மாரி நம்ம ரொம்ப வருஷமா வந்து ஏதாவது டேப்லெட் வந்து ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர், ஒரு ஹெட்டேக்குக்கு, மைக்ரேனுக்கு நீங்க சாப்பிடுறீங்க. மாசக்கணக்குல, வருஷக்கணக்குல சாப்பிடுறீங்க. அதே மாரி டயபெட்டிக் மெடிசின் ஒரு 10 வருஷத்துக்கு மேல சாப்பிடுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கல்லீரலும் அஃபெக்ட் ஆகி, டைரக்ட்டா கிட்னீஸும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கிரியேட்டினின் லெவல் நார்மல்குள்ள இருந்ததுன்னா ரொம்ப சேஃபு. நம்ம ஏகப்பட்ட மாத்திரைய இந்த காலத்துல நம்ம வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறது எல்லாமே நமக்கு வந்து கல்லீரலும், நம்ம கிட்னியும் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அடிக்கடி வந்து நீங்க இந்த மாரி ரொம்ப கிரானிக்கா ஒரு நாளைக்கு ஒரு 5 மாத்திரைக்கு மேல சாப்பிடுறீங்க. இங்கிலீஷ் வைத்தியத்தில உள்ள மருந்து, அலோபதி மருந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இல்லாட்டி நீங்க வந்து சித்தா, ஆயுர்வேதம் இந்த மாரி டேப்லெட்ஸ தொடர்ச்சியா நீங்க சாப்பிடுறீங்க. அதே மாரி ஹோமியோபதி டேப்லெட் கூட டாக்டரோட கன்சல்ட் இல்லாம சாப்பிடுறீங்கன்னா, சேஃப். நீங்க ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸோ, 1 இயர் ஒன்ஸோ கிரியேட்டினின் லெவல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க.